மூட்டை வேணாங்கய்யா ஐயா, மூட்டை வேணாம். ஆய்விலிங்க இன்னைக்கு 2024 இன்னைக்கு வருஷமோட எண்டு 28/12/2024 இந்த தமிழ்நாட்டில் சனி பிரதோஷம் வந்து வருஷம் கடைசியும் வருது. அதேமாதிரி 2025 ஃபஸ்ட்டில் வருது. உலகத்தில் இந்த நிறைய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அந்த தண்ணியால். அதனால் இந்த அண்ணாமலையார் தான் இப்படி பண்ணிட்டாங்கிறத வந்து எல்லா பத்திரிகளும் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி கிரிவலங்கிறது வந்து பௌர்ணமி மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி அண்ணாமலையார் 365 நாள் கிரிவலமாக இருக்குது. அந்த வழியில் நம்ம அடுத்த சனி பிரதோஷத்துக்கு 2025 அன்னைக்கு நம்ம ஒரு ஆரத்தி பூஜை இங்கே நடக்க போகுது. அதுக்காக ஒத்திகையாக இன்னைக்கு சனி பிரதோஷம் முன்னாடி கிரிவல பாதையில் 28/12/2025 சனி பிரதோஷத்துக்கு இன்னைக்கு ஆணிக்கால் பாதத்தில் நின்று அங்கே ராஜகோபுரத்துலேருந்து இன்னைக்கு கிரிவல போல நம்ம கையில வாத்தியம் 17 பேர் கொண்ட குழுவோட இன்னைக்கு நாமக்கல்லேருந்து ஐயா சேலம் என்ற அடியார்கள் எல்லாம் வந்து இந்த கைலை வாத்தியம் வந்து இன்னைக்கு கிரிவல பாதை போகிறா. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ராசி சிவராசிகளுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய கோடியான கோடி பத்திரர்களுக்கும், இந்த கிரிவலத்தை நம்பி அண்ணாமலையோட அடியார்களுக்கும் இந்த இந்த கைலை வாத்தியம் இன்னைக்கு கிரிவலம் முழுக்க அடித்து இந்த கரடி சித்தர் அருள்வாக்கு பத்திரர்களுக்கும் பத்திரர்கள் அனைவரும் இதை பார்க்கணுங்கிறதுனால இந்த வாயு லிங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டையும் இன்னைக்கு நடைப்பயணமாக சென்று அங்கங்கே ஆர்த்தி பூஜை பண்ணுற மாதிரி இந்த கைலை வாத்தியம் சங்கு வாத்தியத்தோடு பண்ணுறாங்க. அப்படி இன்னைக்கு கிரிவலத்தில் நம்ம பார்க்கக்கூடியது யமலிங்கத்தோட வாயு லிங்கத்தோட ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு லிங்கமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா அடியார்களுக்கும், சிவனாடிகளுக்கும், சாதுக்களுக்கும், சன்னியாசிகளுக்கும், யோகிகளுக்கும், சாதுக்கள் அத்தனை பேருக்கும் இந்த கைலை வாத்தியம் எல்லாத்துக்கும் அண்ணாமலையாரோட பொற்பாத்தை தொட்டு நாங்கள் அர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் நமச்சிவாயா. நீங்கள் என்ன ஒரு சொல்லுங்கள்? நாமக்கல் மாவட்டம் கடலூர்பட்டி கிராமம் நந்தியின் பெருமான் சிவபூதகண அடியார்கள் நம்ம ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பித்து கிரிவல பாதை ஃபுல்லாகவே வந்து நம்ம அடியார்கள் வந்து வாத்தியம் கைலாய வாத்தியம் வாசித்து எம்பெருமான் திருவடியை சேவிக்கிறாங்க. சேவிக்க ஒன்றா திருச்சிற்றம்பலம் வாசிக்கிறாங்க.